இனிய வணக்கம். உங்களுடன் வேண்டுதல் வேண்டாமை என்ற நிலைகளை கடந்த முனிவர் ஒருவரின் கதையை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். முனிவரின் வைராக்கியம். ஒரு மரத்தடியில் ஒரு முனிவர் அமர்ந்திருந்தார். அவர் ஓர் ஊசியில் நூலை கோர்த்து தன் வேட்டியில் இருந்த ஒரு கிழிசலை தைத்து கொண்டிருந்தார். அவர் கைதான் அந்த கடமையை செய்து கொண்டிருந்தது. ஆனால் அவர் மனமோ கடவுளை நினைத்து கொண்டிருந்தது. அப்போது அந்த சமயத்தில் பார்வதியும் பரமசிவனும் ஆகாய வீதியில் வந்து கொண்டிருந்தார்கள். மரத்தடியில் ஒளிப்பிளம்பாக அமர்ந்திருந்த முனிவரை உலக மாதாவாகிய பார்வதி பார்த்தாள். அவள் பரமசிவனிடம், அங்கே மரத்தடியில் பார்த்தீர்களா என்று கேட்டாள். பார்த்தேன் என்றார் அவர். பிறகு என்ன? அவரை பார்த்த பிறகும் நாம் சும்மா போனால் எப்படி? வாருங்கள், அங்கே சென்று அவருக்கு ஏதாவது வரம் கொடுக்கலாம் என்றாள் அன்னை. பரமசிவனின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. அந்த முனிவரை பற்றி நீ லேசாக நினைத்து விடாதே. அவர் அந்த நிலைகளை எல்லாம் கடந்தவர். இப்போது நாம் அவரிடம் செல்வது வீண் வேலை. எனவே அவரிடம் போக வேண்டாம். வா, நம் வழியில் போகலாம் என்றார் சிவபெருமான். உலகத்துக்கு கர்த்தா இவ்வாறு கூறினாலும் உலகமாதா அவரை வற்புறுத்தி மரத்தடிக்கு அழைத்துச் சென்றாள். முனிவர் நிமிர்ந்து பார்த்தார். அடடே, அம்மையும் அப்பனுமா, வாருங்கள் என்று சொல்லி அன்புடன் வரவேற்றார். இருவருக்கும் குடிப்பதற்கு மோர் கொடுத்தார் முனிவர். அவ்வளவுதான். அதை கொடுத்துவிட்டு அவர் தன் பாட்டுக்கு முன்பு போலவே துணிக்கிழிசலை தைக்க ஆரம்பித்தார். பரமசிவனும் பார்வதியும் சிறிது நேரம் பொறுமையுடன் அவருக்காக காத்திருந்து பார்த்தார்கள். அவர்களை முனிவர் நிமிர்ந்து பார்க்கும் வழியை காணோம். அவர்கள் இருப்பதை அவர் கண்டுகொள்ளவே இல்லை. சரி, நாங்கள் புறப்படுகின்றோம் என்று அம்மையும் அப்பனும் குரல் கொடுத்தார்கள். அதற்கு ரொம்ப சந்தோஷம், போய் வாருங்கள், வணக்கம் என்றார் முனிவர். அப்படி அவர் சொல்லிவிட்டு மீண்டும் துணியை தைக்க ஆரம்பித்தார். பார்வதி பரமசிவனிடம் ஏதாவது கேளுங்கள் என்பது போல் சைகை செய்தாள். அவரும் அதை புரிந்து கொண்டு முனிவரை பார்த்து, தவச்செல்வரே, நாங்கள் ஒருவருக்கு தரிசனம் கொடுத்தால் அவருக்கு ஏதாவது வரம் கொடுத்துவிட்டு போவதுதான் வழக்கம். ஆகவே உங்களுக்கும் ஏதாவது வரம் என்று சொல்லி இழுத்தார். முனிவர் லேசாக சிரித்தார். வரமா? உங்கள் தரிசனத்தை விடவா? அதெல்லாம் இந்த கட்டைக்கு ஒன்றும் வேண்டாம். நீங்கள் உங்கள் வழியை தொடருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் மறுபடியும் துணிக்கிழிசலை தைக்க ஆரம்பித்தார். இருந்தாலும் பார்வதியும் பரமசிவனும் அவரை விடுவதாக இல்லை. ஏதாவது வரம் கொடுக்காமல் நாங்கள் இங்கிருந்து போக மாட்டோம் என்று உறுதியாக சொல்லிவிட்டார்கள். முனிவர் பார்த்தார். சரி, அப்படி கட்டாயமாக ஏதாவது வரம் கொடுத்து விட்டுத்தான் போக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒன்று செய்யுங்கள். இந்த ஊசிக்கு பின்னாலேயே இந்த நூல் போவதற்கு வரம் கொடுங்கள் என்றார். ஏற்கனவே இந்த ஊசிக்கு பின்னால் தான் இந்த நூல் போய்கொண்டிருக்கின்றதே, இதற்கு நாங்கள் ஏன் வரம் கொடுக்க வேண்டும் என்று வினவினார்கள். அதையே தான் நானும் கேட்கின்றேன். நான் ஒழுங்கு தவறாமல் நடந்து கொண்டு வந்தால் வரவேண்டிய பலன் நியதிப்படி தானாகவே பின்னால் வருமே. நடுவில் நீங்களே எனக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் முனிவர். இதை கேட்டதும் பரமனும் பார்வதியும் சிரித்து கொண்டே தங்கள் வழியே சென்றார்கள். மேலே சொல்லப்பட்ட கதையில் வரும் முனிவர் வேண்டுதல் வேண்டாமை என்ற நிலைகளை கடந்தவர். எதையும் எவரிடமிருந்தும் எதிர்பார்க்காதவர். இப்படிப்பட்டவர் முன்வினை காரணமாக உலகில் தங்களுக்கு வாய்த்த கடமைகளை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் மனம் மட்டும் எப்போதும் பரமாத்மாவிடம் லயித்து ஒன்றி இருக்கும். எப்பொழுது ஒரு மனிதனிடம் தன்னடக்கம் அதிகமாகின்றதோ, தாராள குணம் அதிகமாகின்றதோ, எது நடந்தாலும் அது இறை செயல், எல்லாம் இறைவனுக்கு தெரியும், நானேன் வருத்தப்பட வேண்டும் என்று உறுதியாக இருக்கின்றானோ, அப்பொழுதே அவன் இறையென்னும் ஒளிவட்டத்திற்குள் மெல்ல மெல்ல வந்துவிட்டான் என்பது பொருளாகும். இது அகத்தியர் வாக்கு. திருநாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்.